வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, நீரோடு நீர் சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். நடக்க நடக்க கால் வலித்ததை விட வயிறுதான் வெறுமை மண்டிப்போய் துடித்துக் கொண்டிருந்தது. தார் என்றால் என்னவென்றே அறிந்திராத அந்த கல் ரோட்டில் நடக்கும் பொழுது வலது கால் பெருவிரலில் கல்லடிப்பட்டு ரத்தம் பிதுங்கியது. வேதனைகளை உதட்டு மடிப்பில் ஜீரணித்துக் கொண்டு சிந்தனை ஜனிப்புடன் நடந்தாள். இத்தனை நாளும் இல்லாமல் இன்று மட்டும் ஏன் அறிவு மயங்கி சூரிய ஒளி சுள்ளென தகிக்கும் வரை உறக்கத்தில் உல்லாசித்து தொலைக்க வேண்டும்? ஏ தரித்திரம் பீட, இன்னும் என்னடி தூக்கம்? ரயில் அடியின் அதிகாரி இன்று மட்டும் தன் பூட்ஸ் காலால் ஏன் உதைத்து தள்ளினார்? கேள்வி உலக்கைகள் கோமதியின் நெஞ்ச உரலில் குத்தின. ஸ்டேஷன் மாஸ்டரு பொஞ்சாதிகிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருப்பாரு. மனதிற்குள் முணுமுணுத்து கொண்டே எழுந்து ஸ்டேஷனை விட்டு வெளியேறி நடந்ததும் தினம் தினம் சூரியன் வெடித்து கொள்ளும் முன்பே தான் விழித்து கொண்டு முற்றம் தோர்த்து சாணம் தெளித்து கோலம் போட்டு கூலியாக முந்தின நாள் மீந்த பழையதை பெற்று வயிறு வளர்க்கும் கவுண்டர் வீட்டு முன் போய் நின்ற பொழுது ஏற்கனவே தூர்த்து தெளித்து கோலம் சுமந்திருந்த முற்றம் அவளை பார்த்து பரிதாபமாய் சிரித்ததும், வாடியம்மா தொரமவளே, மைமெல்ல வந்து வேலாக்க வேண்டிய பொட்ட கழுத விடிஞ்சு 7 நாழிய கழிச்சா வந்து நிக்கிற? பாப்பா, உனக்கு பதிலா அடுத்த தெருவுக்கார பகடைய சேர்த்தாச்சு. கவுண்டர் வீட்டம்மா கன்னத்தில் அடிக்காத குறையாக கதவை பூட்டிக் கொண்டதும் நெஞ்சில் ரோஷமும் தன் மீதே ஆத்திரமும் பொங்கியது. எதுக்காக இந்த கல்லு ரோட்ல நடக்கிற? சிந்தனை ஓட்டத்தை திருப்ப முனையும் முன் ஏற்கனவே கல்லடிப்பட்டிருந்த வலது கால் பெருவிரலில் முரட்டுக்கல் விளிம்பொன்று இடித்தது. ஆவ்! பட்ட இடத்திலேயே பட்ட அடி பிராணனை வாங்குவது போல் வலித்தது. முட்டிக்காலில் ஒரு கையும் அடிப்பட்ட இடத்திற்கு மேலாக ஒரு கையும் ஊன்றிக் கொண்டு அமர்ந்தாள். பெருவிரலை அழுத்தி பற்றினாள். வேதனை தாழாமல் கீழுதட்டை பற்களால் கவ்விக்கொண்டு வலியை விழுங்க முயன்றாள். கண்களில் கண்ணீர் பெருகி நின்றது. ரத்தம் வடியும் இடத்தில் எரிச்சல் அதிகரித்தது. எரிச்சல் சற்று அடங்கிய பின் எழுந்து நடந்தாள். ஊர் எல்லை தெரிந்தது. இதுவரை போயிராத ஊர். எதற்காக இப்படி புது ஊர் பார்த்து போகிறோம் என்று சிந்தனையின்றி புறப்பட்டிருக்கிறாள். அவளுக்கென்று யாராவது இருந்தால் தானே சிந்தனையும் சீர்தூக்கலும். தாய் யாரென்று தெரியாது. தகப்பனை பற்றிய சிந்தனைக்கே இடமில்லை. அவளுக்கு அறிவு தெரிய அவள் ரயில் அடியில் நான் வாழ்ந்து வந்திருக்கிறாள். அவளுக்கு அறிவுபூர்வமாக தெரிந்த இடம் அந்த ரயில் அடி சுவர்கள்தான். அங்கேயே பூட்ஸ் கால் உதை விழுந்த பின் திரும்பவும் ஒரு முறை அங்கு போய் தன் உடலை சாய்த்து கொள்ளவோ கால்களை நடமாட விடவோ மனம் இடம் கொடுக்கவில்லை. நடந்தாள். இன்னும் நடந்து கொண்டுதான் இருந்தாள். ஊர் எல்லையில் ராட்சதத்தனமாக விரிந்து கிடந்த ஆலமரத்தினுள் விதவிதமான சப்தங்கள் கிளம்பிக் கொண்டிருந்தன. ஆவலுடன் நடை போட்டாள். கால் வலித்தது. வயிறு ஓலமிட்டது. ஆர்வம் முந்தியது. நடை வேகம் கூடியது. மேளதாள நாதஸ்வர தாரை தப்பட்டைகள் இன்னும் ஏதேதோ முழங்கிக் கொண்டிருந்தாலும் அவளின் கிர்ரிடம் காதுகளில் அர்த்தமற்ற குளறுபடி ஓசைகளே விழுந்தன. ஆலமரத்திற்கு வந்தாள். நீள நீளமாய் சடை சடையாய் ஊஞ்சலாடி சல்லாபிக்கும் விழுதுகளை விலக்கிக் கொண்டு மரத்தடி தென் மூலைக்கு வரும்பொழுது அங்கே உள்ள சின்ன கோவிலில் கொடை நடந்து கொண்டிருப்பது தெரிந்தது. ஆர்வம் கண்களிலும் மனதிலும் ஒளிர்ந்தது. கால் வலியையும் வயிற்று கோலங்களையும் மறந்து போய் அந்த சின்ன கோவில் தென்னங்கீற்று பந்தலினுள் நிரம்பி சலசலக்கும் கூட்டத்தினுள் புகுந்தாள். அங்கங்கே மணலில் மேடுகள் அமைத்து சுண்ணாம்பு தெளித்து வாழை இலைகள் விரித்து உடைந்த தேங்காய்கள் பழச்சீப்புகள் படையிலிட்ட பீடங்கள். பீடங்களில் பார்வை நிலைத்தது. பழுத்து கனிந்த வாழைப்பழ சீப்புகள். நாவில் நீர் ஊறியது. மனதிற்குள் பயமும் பக்தியும் கலந்த எச்சரிப்பு விழுந்தது. சீ, தப்பு தப்பு, சாமிக்கு போட்ட படையிலு மனசால கூட எச்சிலு பண்ணக்கூடாது. பார்வை மேள தாளங்களில் படர்ந்தது. தோள்பட்டையில் தொங்கவிட்டு கொண்ட தவுல் பம்பைகளை விளாசி கட்டி கொண்டிருந்தனர் வித்வான்கள். அந்த மேளக்காரர்களின் கை சாதுரியங்களையும் துரிதத்தையும் தலைகளின் தாள லயங்களையும் கவனித்துக் கொண்டிருந்த கோமதி அதிர்ந்து போனாள். ஏய்! கர்ஜித்து கொண்டு ஒருவர் ஆக்ரோஷமாய் குதித்தோடி வந்தார். சாமி வந்தாச்சு, சாமி!
கூட்டத்தில் நின்றிருந்த பெண்களில் சிலர் கன்னங்களில் பக்தி சிரத்தையுடன் போட்டு கொண்டனர். சாமி மருள் வந்து உடம்பை முறுக்கி வளைத்து குலுக்கிக் கொண்டு ஆடியது. மேளம் அடித்துக் கொண்டிருந்தவர்களை நோக்கி கையை நீட்டியது சாமி. மேளதாளங்கள் திடுமென ஓய்ந்து நிசப்தம் நிலவியது. யப்பா யப்பா, எனக்கு இப்படி திடீர் கொடை கொடுத்து கூப்பிட்டிருக்குதியளே, எதுக்கு மக்களே? சாமி உதட்டை குவித்து உஷ்ணத்தை மூச்சு காற்றாய் வெளியேற்றினார். எதுக்கு கொடை கொடுக்குதோம்னு சாமிக்கு தெரியாதாக்கும்? ஊர் பெரியவர் ஒருவர் முன் வந்து எதிர்கேள்வி கேட்டார். சாமி சிரித்தது. எனக்கு தெரியாமலா? ஹஹஹ, எனக்கு தெரியுது மக்களே, சிரித்தது சாமி. பொறவு எப்படி? எங்களால முடியாம போனாதான் சாமியை கூப்பிடணும். சாமிக்கு கோபம் வந்தது. குலுங்கி குலுங்கி ஆடியது. மேளத்தை ஓங்கி அடிக்க சொன்னது. மேள ஒலியில் தாரை தப்பட்டை ஒலிகளில் லயித்து நடஞ்செய்த சாமிக்கு கோபம் ஆறியிருக்க வேண்டும். மேளத்திற்கு கை நீட்டி வாய் பூட்டு போட்டார். நிசப்தமாய் இருந்தது. ஏ ஏ என் மக்களே! என்ன சாமி, கட்டாயமா மழை வேணும் இல்லையா? பொறவு எதுக்கு சாமி கொடை கொடுக்குறோம்? மழை இல்லைன்னாக்கி புல்லு பூண்டு இல்லாம வாயில்லா ஜீவன் கூட வதங்கி போயிருமே. சாமி சிரித்தது. சாமி இப்படி சிரிக்கப்படாது. நான் ஏன் சிரிக்கிறேன் தெரியுமா? சாமி சிரித்தது. சொன்னா தானே தெரியும். சொன்னா மாத்திரம் தெரிஞ்சுக்கிட போவதியலா? குலுங்கி குலுங்கி சிரித்தது சாமி. வருத்தப்படாதீங்க மக்களே, நீங்கள்லாம் என்ன தப்பு பண்ணாலும் நான் பொறுத்துக்கிடுவேன். மழை தானே வேணும். ஆமா சாமி, ஏகோபித்த குரல்கள். சாமி சிரித்தது. வருது மக்களே, மழை வருது. மதிய பூசைக்குள்ள மழை வந்துரும். போதுமா? போதுஞ்சாமி, கை கூப்பி தொழுதனர். அடி மேளத்தை! சாமி குதித்தாடியது. மேளதாளங்களின் ஓசை கோமதியின் காதில் இப்பொழுது இடித்தது. கால் வலி தொடங்கியது. பசியும் தெரிந்தது. கண்கள் படையிலிட்ட பீடங்களை மொய்த்தன. கண்களை இழுத்து பிடித்து கொண்டு வெளியேறி நடந்தாள். அந்த படர்ந்த ஆலமர பகுதியை கடந்து செக்கச் செவேல் என மேடு பரப்பி கிடக்கும் தேரி மணற்பொட்டலில் நடக்கும் பொழுது அடிபட்டு இரத்த நுரை கக்கி போயிருந்த கால் பெருவிரல் மண்ணில் பதிந்து மணல் துகள்களை அப்பிக் கொண்டது. கஷ்டப்பட்டு காலடிகளை பெயர்த்து நடந்தாள். காதினுள் பசி கிர்ரென இறைந்தது. கண்கள் இரக்கத்தில் துவளும் பொழுது பார்வை செல்லும் இடத்திலெல்லாம் வண்ண வண்ண பூச்சிகளாய் காணல் தெரிந்தது. உதட்டை சொலித்து கொண்டு ஊருக்குள் வந்தாள். கடைத்தெரு வழியே செல்லும் பொழுது 10-15 மூட்டை அரிசி மட்டுமே விற்பனைக்கு விரித்து வைக்கப்பட்டிருந்த அரிசி கடை கவனத்தை கவர்ந்தது. நெருங்கி வந்தாள். சிமெட்டி தரையுள் தூசு தும்பட்டைகளுடன் ஐக்கியமாகி சிதறி கிடந்த அரிசி மணிகளை ஆர்வத்தோடு கவனித்தாள். கடைக்கார ராஜபாண்டி நாடார் தன் கடையை மொய்க்கும் அவள் கண்களை நேருக்கு நேராய் பார்த்து எரிந்து விழுந்தார். ஏ புள்ள, உனக்கு என்ன புள்ள வேணும்? எதுக்கு பந்த காலம் பிடிச்சுக்கிட்டு நிக்குத? சனியன ஏன் நிக்குத? ஓடு ஓடு. அட, ஏ பிள்ள, காது கேட்கலையா? ஆமா. காது கேட்காமே ஆமாங்குதே. வவத்து பசி காதடைக்குது. ஓம்பசிக்கு நான் என்ன செய்யட்டும்? கிளப்ப கடையா நடத்துவேன். நாடாரின் குரலில் கோபமும் கழிவிரக்கமும் துணித்தது. கீழே சிந்தி கிடக்கிற அரிசி அள்ளி கிடட்டுமா? குனிந்து அரிசி மூட்டை பிராந்தியங்களை பார்த்தார் நாடார். சரி, கூட்டி அள்ளிக்கோ. பெருந்தன்மை இழையோடியது. ஆவலோடு குத்துக்காலிட்டு அமர்ந்து சிந்தி கிடக்கும் அரிசி மணிகளை தூசோடு சேர்த்து கூட்டினாள். இப்படி கூட்டுனா எப்படி கூட்டி அள்ளுவ? இந்தா, இந்த வாரியல்ல வச்சு கூட்டு. துடைப்பத்தை எடுத்து போட்டார். நன்றி உணர்வோடு பயபக்தியுடன் துடைப்பத்தை எடுத்து கூட்டி தூசும் தும்பும் கலந்த அரிசி கலவையை தன் பாவாடை நுனியில் அள்ளி போட்டு மடி கட்டினாள். கடைக்காரர் சொல்லாமலேயே கடை முழுவதும் பெருக்கி சுத்தப்படுத்தினாள். அனுதாபத்துடன் அவளை கவனித்துக் கொண்டிருந்த கடைக்காரருக்கு நன்றி சொல்ல வார்த்தையின்றி கண் பார்வையில் உணர்வை தேக்கி காட்டிவிட்டு நடையை கட்டினாள். சின்ன ஒரு பஸ் ஸ்டாப் வெறிச்சோடி கிடந்தது. அங்குள்ள சின்ன திண்டு சுத்தமாக கிடந்தது. பாவாடையில் கட்டி வைத்திருந்ததை குப்புற தட்டினாள். கணிசமாகவே இருந்தது. வாய் குவித்து ஊதினாள். தூசுகள் மேலோட்டமாக பறந்தன. அரிசி கலவையை கை விரல்களால் நீவி நீவி விரித்து பரப்பினாள். தூசுகளை தும்பட்டைகளை கவனமாக விலக்கி பிரித்து ஒதுக்கினாள். அரிசி மணிகளை கழித்தெடுத்து சேர்த்தாள்.
சுத்தமாகி விட்டிருந்த அரிசியை அள்ளி பாவாடை மடியில் போட்டு அருகில் கிடந்த சின்ன ஓலைக்குடியை எடுத்து இறுக கட்டினாள். சூரியன் தலைக்கு மேல் நின்று ஆர்ப்பரித்தான். பஸ் ஸ்டாப்பை விட்டு வெளியேறி வந்தாள். எப்படியும் ஆளாக்கு அரிசிக்கு குறையாது, ஆக்குனாக்கி 2 நேரத்துக்கு போதும், வாய் விட்டு சொல்லிக் கொண்டவளுக்கு சுரீர் என்று உரைத்தது. அரிசி ஆக்க வேணும்னா சட்டி, அடுப்பு, விறகு, மனக்கேள்வியுடன் நடந்தாள். கொடை நடக்கும் ஆலமர கோவிலுக்கு போகும் பாதையில் அந்த செவ்வல் தெரு இறக்கத்தில் காங்கிரீட் கட்டடத்துடன் இணைந்த ஒற்றை பனையடி அம்மன் கோவில் கண்ணில் பட்டது. அருகே சென்று பார்த்தவளுக்கு சந்தோஷம் பூத்தது. கோவிலை சுற்றி வெள்ளை புள்ளிகளிட்ட விதவிதமான மண் சட்டிகள். ஆறாரெல்லாம் அம்மனுக்கு நேர்ந்து போட்டாவளோ? மனதிற்குள் சிந்தித்து கொண்டே ஒரு சட்டியை எடுத்தாள். விளிம்பை இரு கைகளாலும் பிடித்து கொண்டு மேலே சூரியனுக்கு நேர் காட்டி கூர்ந்தாள். துவாரம் கீறல் ஏதும் இன்றி சுத்தமாக இருந்தது. திருப்திப்பட்டு கொண்டாள். அருகில் அண்டை கற்கள் 4-5 சிதறி கிடந்தன. 3 கற்களை புரட்டி முக்கோண வடிவில் போட்டு அடுப்பு உண்டாக்கி கொண்டாள். தேர்ந்தெடுத்த மண் சட்டியை அதில் வைத்தாள். விறகு அருகே முள் வேலி இருந்தது. மெல்ல சென்று உதிர்ந்து கிடக்கும் முள் சுள்ளிகளை பொறுக்கி சேர்த்தாள். அடுப்படியில் கொண்டு போட்டாள். தண்ணீர் நினைவு வந்தது. அடுப்பில் வைத்த சட்டியினை எடுத்துக்கொண்டு 20 கஜ தூரத்தில் தெரிந்த ஓலை கூரைகளை நோக்கி நடந்தாள். மடியில் கட்டி தொங்க விட்டிருந்த அரிசி பொட்டலம் கடிகார ஊசலாய் ஆடியது. கூரை வீடுகளுக்கு மத்தியில் பொது கிணறு சகதி கூட்டத்தை துணைக்கு வைத்து கொண்டிருந்தது. அங்கு நீர் சேந்தி கொண்டிருந்தவளிடம் சட்டியை கழுவி நீர் நிரப்பிக்கொண்டு ஒற்றை பனை அம்மன் கோவில் முன் உண்டாக்கியிருந்த அடுப்படிக்கு வந்தாள். தீ அங்கிருந்தே கூரை வீடுகளை நோட்டமிட்டாள். புகைந்து கொண்டிருந்த இடத்தை குறி வைத்து ஓடினாள். தேங்காய் சிரட்டையில் நெருப்பு தணலுடன் திரும்பி வந்தாள். சுள்ளிகளை அடுப்பில் திணித்து தணல் முழுவதையும் சிரட்டையுடன் கொட்டி வாய் கொவித்து ஊதினாள். பற்றி கொண்டது. தக தகவென தீ எரிந்தது. சட்டி குவியலில் இன்னொன்றை எடுத்து வந்தாள். பாவாடையில் தொங்கும் அரிசி பொட்டலத்தினை அவிழ்த்து சட்டியில் கொட்டினாள். அடுப்பில் இருந்த சட்டி நீரில் கொஞ்சம் எடுத்து அரிசியை களைந்தாள். உலை நீர் கொதித்தது. அரிசியை உலையில் போட்டாள். தீ தக தகவென எரிந்தது. மேற்கே அரை பர்லாங் தொலைவில் ஆலமரத்து கோவிலுக்குள் கொட்டு மேளங்கள் தாரை தப்பட்டைகள் உஷாராகி கொண்டிருந்தன. அவளுக்குள் பசியும் தான். உலையில் கொதிக்கும் அரிசியையே கவனித்துக் கொண்டிருந்தாள் கோமதி. அரிசிகள் வெந்நீரில் செத்து வெளிரி வீங்கி கொண்டு மேலும் கீழும் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் அழகில் நாவில் நீர் ஊறியது. ஐய, உப்பு! வாய்விட்டு சொன்னவள் எழுந்து கூரை வீடுகளை நோக்கி ஓட்டம் பிடித்தாள். உச்சியில் இருந்து மேற்கில் 2 கை நீளத்திற்கு சாய்ந்திருந்த சூரியன் திடுமென காணாமல் போய்விட்டது போல் இருந்தது. ஓடிக்கொண்டே தலை நிமிர்த்தி ஆகாயத்தை கவனித்தாள். மேகம் முண்டியடித்து கொண்டு இருளை பிரசவித்து கொண்டிருந்தது. மழை வருது மக்களே, இன்னைக்கு மதியத்துக்கு மேல வருது மக்களே. ஆலமரத்து கோவிலில் ஆடிய சாமி சொன்னது மனக்காதிற்கு துல்லியமாக கேட்டது. ஐய, மழை வந்தனாக்கி என் கஞ்சி அடுப்பு என்னாவோ? அவசர அவசரமாக கூரை வீட்டை நோக்கி ஓடியவள் நினைவு அடுப்பில் இருக்கும் சோற்றின் மீதே பரவியது. கோவில் மேளம் வலுத்து ஒலித்தது. கையில் உப்பை வாங்கி கொண்டு அடுப்படியை நோக்கி ஓடும் பொழுது மழை பிடித்து கொண்டது. பட படவென கற்களை எறிவது போல மழை நீர்மணிகளை சிதறி நிலை கொண்டது. கண்மூடி திறக்கும் முன் உடலெங்கும் தஞ்சம் கேட்டு அவளின் அழுக்கேறிய துணிகள் நனைந்து ஒட்டி கொண்டன. கை இறுக்கத்தில் உப்பு கசகசத்தது. கையை பாவாடைக்குள் மறைத்து கொண்டு தெப்பமாக நனைய நனைய ஓடினாள். அடுப்பில் இருந்த சட்டி மங்கலாய் தெரிந்தது. அவள் மனமே இருண்டு அவிந்து போனது போல் இருந்தது. சூட்டின் தகதகப்பில் வேக துடித்த அரிசி கொதியலுள் மழை நீரின் ஆக்கிரமிப்புகள் துவங்கி வலுவடைந்து போயிருந்தன. சுள்ளியில் பற்றி கொண்டு தணல் பரப்பில் கூத்தாடிய தீ நாக்குகள் மழை புரட்சியில் மடிந்து போய்விட்டிருந்தன. ஓடிப்போய் அடுப்பருகே நின்று பார்த்தாள். அடுப்பில் இருந்து வெறுமனே புகை மட்டும் மேல் எழும்பிக் கொண்டிருப்பது தெரிந்தது. அவள் நெஞ்சிலும் தான். கை மடக்கில் ஒளிந்து கொண்டிருக்கும் உப்பின் நினைவு வந்தது. பாவாடை மறைவில் இருந்து கையை வெளியேற்றி விரித்தாள். எப்பொழுதோ அந்த உப்புகள்
விடை பெற்று கரைந்து விட்டிருந்ததற்கான அடையாளங்களே மிஞ்சின. நெஞ்சினுள் ஏமாற்றமும் ஆக்ரோஷமும் குமைந்து முட்டின. அட கடவுளே! கொதிப்புடன் கூவியவள் கண்களில் கண்ணீர் பவனி ஆரம்பமாகும் பொழுது கோவிலில் இருந்து கொட்டு மேளத்துடன் சாமி அணைந்து போன தீப்பந்தத்தை கையில் ஏந்திக் கொண்டு ஊரை நோக்கி வந்து கொண்டிருந்தார். மழையை கண்ட மகிழ்வில் கொடை கொடுத்த ஜன வெள்ளம் மழை வெள்ளத்துடன் போட்டி போட்டு குதித்தோடி கொண்டு வந்தது. ஆற்றாமையுடன் கண்ணீரை விதைத்து கொண்டிருந்த கோமதியை கண்டு கொள்ளாத ஜன வெள்ளம் அவளை தாண்டி செல்லும் பொழுது மீண்டும் ஒரு முறை தன் கஞ்சி சட்டியை குனிந்து பார்த்தாள் கோமதி. துடிப்படங்கி போயிருந்த அதை கண்டு கண்ணீர் உகுத்தவளின் கண்ணீரை கூட கொட்டும் மழை கரைத்து கொண்டே இருந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.